இவன் வந்து நான் குண்டா இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் போக போக அது ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அரேஞ்ச் மேரேஜ் ஆகும். லவ் மேரேஜ். அப்போ என்ன வெயிட்ல இருந்திருப்பீங்க சார்? 60 அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் 105 போனேன். ஸோ அப்படி இருக்க இருக்க என்ன ஆச்சு, கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகி பேச்சுவார்த்தை கம்மியாகும் போது நான் போய் நான் டைரெக்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் என்னாச்சு, நான் குண்டா இருக்கிறதுனால உனக்கு பிடிக்கலையா, இல்லை வேற யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு. ஹஸ்பண்ட் நம்ம கூட வந்து கம்யூனிகேட் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தப்பாக நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. கிட்ட வந்து ஒரு மாதிரி வல்கராக பேசுறது, அது பேசும்போதும் அவங்க பார்வையிலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன அதான் கனெக்ஷனே இல்லையே, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு காசு வேணுமா நான் தரேன், என் கூட கொஞ்ச நாள் இரு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து நிறைய அஃபேர் இருக்குது. ஸோ அது எங்கள் வீட்டில் பேசி நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். அப்புறமும் நான் சேர்ந்து தான் வாழ்ந்தவர் கூட. அதுக்கப்புறமா வந்து திருப்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு இன்னொரு லேடி கூட இருந்தார். அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் கூடவே இருந்தார். இது தெரிஞ்சோன்னா அப்புறம் நீங்கள் ஃபார்மலாக பிரிஞ்சிட்டீங்க? நான் பிரியவே இல்லை. எனக்கு அவர் வேணும்னு நான் கூடவே தான் சார் இருந்தேன். அவர் வந்து வரவே மாட்டார் சார் வீட்டுக்கு. அவர் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களோடவே போயிடுவார். லாஸ்ட்டாக போகும்போது கூட நான் அவங்கக்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 3 months ஆஃப்டர் பார்க்கவே இல்லை. நான் ஒரு பார்க்காம பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். 3 months கழிச்சு நான் ஓடி போயிட்டு எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு நான் போயிட்டு கூப்பிடுறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, பேசுறது ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப வலிக்கும். என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். சூசைட் எல்லாமே நானுமே அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து காப்பாற்றி அப்படிலாம் நடந்துச்சு. என் பையன் மெயின் என்னை பார்த்து அப்படி ஒரு லைஃப்பை சூஸே பண்ணக்கூடாது, லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டான். தயவு செய்து அழாத ரஞ்சனா, ப்ளீஸ்.